Good morning, students. Now we are going to discuss about electron affinity. Look at this board. It is defined as the amount of energy released. The amount of energy released when an electron is added to the valence shell of an atom. Isolated neutral gaseous atom in its ground state to form its anions. I mean that ஒரு ஆட்டம் எடுத்திருக்காங்க, ஒரு ஆட்டம். ஸோ இதில் வந்து நம்ம எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணுறோம். எங்கே ஆட் பண்ண முடியும்? வாட் இஸ் இஸ் இது வேலன்ஸ் செல், தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் செல்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரானில் வந்து வேலன்ஸ் செல்லில் வந்து எலக்ட்ரான் நம்ம அடிஷனல் எலக்ட்ரான் ஆட் பண்ணும்பொழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது, எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஆட்டம் எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும், நியூட்ரல் கேசியஸ் ஆட்டமாக இருக்கணும். நியூட்ரல் கேசியஸ் ஆட்டமாக இருக்கணும். எலக்ட்ரானை எங்கே ஆட் பண்ணுறோம்? எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு தி வேலன்ஸ் செல். திஸ் இஸ் வேலன்ஸ் செல், திஸ் இஸ் இன்னர் செல், திட் இஸ் நியூக்ளியஸ். இந்த ஆட்டம் ஆட்டத்தில் வேலன்ஸ் செல்லில் நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணும்பொழுது அங்கே இருக்கும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆட்டம் என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆனையனாக ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி ஒரு நியூட்ரல் ஆட்டங்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்கும். இப்போ என்னன்னா ப்ரோட்டான் வந்து கம்மியாக இருக்கும், எலக்ட்ரான் வந்து அதிகமாகிடும். ஆனால் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் நியூட்ரல் ஆட்டம், திஸ் இஸ் ஆனையன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட்ஸ் ஃபார்ம் மோனோவேலண்ட் ஆனையன் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, இது அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு நம்ம எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அது அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இப்போ எலக்ட்ரான் ஆட் பண்ணுறப்போ அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா என்னது? எலக்ட்ரான் அஃபினிட்டி. லுக் அட் திஸ், ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருக்கும். தட் இஸ் நியூட்ரல் ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். இதில் நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம், அந்த ஆட்டம் என்ன மாறும்? ஆனையனாக மாறும். ஸோ அப்போ அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. திஸ் ப்ராசஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இட் இஸ் டிஃபைன்ட் as the amount of energy released, amount of energy released, the amount of energy released when an electron is added to the valence shell of an isolated neutral gaseous atom in its ground state to form its anion. The electron ஒரு கேசஸ் நியூட்ரல் ஆட்டத்தில், ஐசோலேட்டட் ஆட்டத்தில், ஒரு ஐசோலேட்டட் தனியான ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது இங்கே போய் ஆட் ஆகும். வேலன்ஸில் ஆட் பண்ணும்போது இந்த ஆட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? ஆனையனா ஃபார்ம் ஆகும். அப்படி ஆனையனா ஃபார்ம் ஆகிறப்ப என்ன செய்யுது? எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, திட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இந்த பிராக்கெட் ஒன்று போட்டிருக்க பாருங்க. ரெக்கார்ட் இன் தி கேஸ் ஆஃப் நோபல் கேஸ். ஒருவேளை இந்த ஆட்டம் நோபல் கேஸ் இருந்துச்சுன்னா, வாட் இஸ் நோபல் கேஸ்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், இதுமாதிரி நோபல் கேஸாக இருந்தால் கம்ப்ளீட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகாது, அங்கே எனர்ஜி ரெக்கார்ட் ஆகும். ஸோ ரெக்கார்டு இன் தி கேஸ் ஆஃப் நோபல் கேஸ். ஸோ மற்ற எதாவது ஆட்டம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் நோபல் கேஸில் மட்டும் என்ன செய்யுது? எனர்ஜி வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் தான் பிராக்கெட்டில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டதுங்கள தேவையில்லை. ஓகே, ஸோ நான் தெரிஞ்சுக்கணும். ரெக்கார்ட் இன் கேஸ் ஆஃப் நோபல் கேசஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது ஒரு ரிவர்ஸ் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தட் இஸ் எக்ஸோதெரமி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் மோல் யூனிவர்ஸ். யூனிட் வந்து கிலோ ஜூல் மோல் யூனிவர்ஸ். லுக் அட் தி போர்ட். யூனிட் எக்ஸ்பிரஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ எக்ஸ்பிரஸ் கிலோ ஜூல் மோல் யூனிவர்ஸ். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ அயனைசேஷன் எனர்ஜி எக்ஸ்பிரஸ் இன் கிலோ ஜூல் மோல் யூனிவர்ஸ். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ எக்ஸ்பிரஸ் இன் கிலோ ஜூல் மோல் யூனிவர்ஸ். ஸோ வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் ஏ பீரியட்ஸ். எப்படி எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது பீரியட்ல அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் பீரியட்? ஹரிசாண்டல் ரோ. பீரியாடிக் டேபிளில் பாருங்க, ஹரிசாண்டல் ரோவில் பாருங்க. ஓகே, எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் இன் ஏ பீரியட். ஐ மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் மீன்ஸ் லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் கிடைச்சது நியான். தட் இஸ் நோபல் கேசஸ். ஓகே, பீரியடுக்கு ஒரு ஹரிசாண்டல் லெஃப்ட் ரோடு. லித்தியத்தோட பெர்லியத்துக்கு அதிக எலக்ட்ரான் அஃபினிட்டி, பெர்லியத்தோட போரானுக்கு அதிகம். அப்படி எலக்ட்ரான் அஃபினிட்டி லெஃப்ட் ரைட் இன்க்ரீசஸ். Left right electron affinity increases. So இது second period, third period, fourth period, fifth period, all periods electron affinity increases. So இந்த கேஸ்லையும் இங்கேயும் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, மற்றெல்லாம் electron affinity increases. Left to right electron affinity increases due to increase in nuclear charge. Increase in nuclear charge. In addition, electron affinity increase in period due to increase in nuclear charge. Decrease in size of the atom.
ஸோ லெஃப்ட் ரைட் இந்த சைஸ் ஆஃப் தி அட்டாமிக் ரேடியஸ் டிகிரி சைட்டே போயிட்டு இருக்கும். இன்க்ரீஸ் நியூக்ளியஸ் சார்ஜ், அதனால தான் எலக்ட்ரான் ஆஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் ஆஃபினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் ஆஃபினிட்டி இன்க்ரீஸ். வாட் இஸ் மை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி? இன்க்ரீசஸ் மீன்ஸ் தட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் இன்க்ரீஸ். அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஸோ என்ன மீனிங் தட்னா, ஒரு ஃப்ளூரின் வந்து ஹவு மெனி எலக்ட்ரானை கெயின் பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு நோபல் கேஸாக மாறும். ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு நோபல் கேஸாக மாறும். ஸோ இதுக்கு வந்து 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணணும். ஸோ அப்போ அதெல்லாம் கெயின் பண்ணுறக்கூடிய பவர் இங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்போ மாறும்? எலக்ட்ரான் லாஸ் பண்ணக்கூடிய பவர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே தான் எலக்ட்ரான் ஆஃபினிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ஆஃபினிட்டி இன்க்ரீசஸ், இந்த மீனிங்லாம் போயிட்டு இருக்கணும். ஸோ இங்கே வந்து இன்க்ரீசஸ் கிடையாது. ஏன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. நோபல் கேஸ்க்கு வந்து எனர்ஜி ரெக்கார்ட் தான், ரிலீஸ் ஆகாது. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் சம் கேஸ் படுக்கும். லெஃப்ட் ரைட் இன்க்ரீஸ் சொல்லிட்டோம். ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, பெர்லியம் அண்ட் நைட்ரஜன். In case of beryllium and nitrogen, so beryllium the atomic configuration is 1s2 2s2. I mean it's completely filled. The valence cell is completely filled. Here the valence configuration 1s2 2s2 2p3. This is half filled. But a half filled configuration irukku. So addition of extra electron will disturb the stable configuration. So the stable இங்க ஸ்டேபிளா இருக்கிறதுல என்ன செஞ்சுக்கணும், ஜீரோ எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. இதில் ஜீரோ எலக்ட்ரான் ஆஃபினிட்டி இருக்குன்னா அது ஜீரோ எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. பெர்லியத்துக்கும் நைட்ரஜனுக்கு ஜீரோ எலக்ட்ரான் ஏன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பிகாஸ் ஆஃப் த ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். இது வந்து கம்ப்ளீட் ஃபீல்டு. ஹாஃப் ஃபீல்டு கம்ப்ளீட், இது ஃபுல்லி ஃபீல்டு, இது ஹாஃப் ஃபீல்டு. அப்படி தானே அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதில் எலக்ட்ரானை கெயின் பண்ணாது. ஸோ அதில் ஜீரோ எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. யாருக்கு? யாரெல்லாம் கம்ப்ளீட் ஃபீல்டு அண்டு ஹாஃப் ஃபீல்டாக இருக்காங்களோ அவங்க வந்து அது ஜீரோ எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. தே ஹேவ் ஜீரோ எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் நோபல் கேசஸ். பாருங்க, இப்போ பெர்லியம் அண்ட் நைட்ரஜன் எக்ஸ்பிளைன் பண்ணால் நோபல் கேஸ் ஹேவ் ஏ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் NS2 NP6 தான் இருக்கும். Having stable configurations NS2 NP6 எல்லாமே fully filled. நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon எல்லாமே NS2 NP6 configuration இருக்கும். ஸோ accept நடக்கும் நோபல் கேஸ் configuration and the addition of further electron is unfavorable. ஸோ அதில் NS2 NP6 கம்ப்ளீட்லி ஃபில்டாக தான் இருக்கும். இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கடுத்து 8 எலக்ட்ரான் இருக்கும். கம்ப்ளீட்லி ஃபில்லாக இருக்கும். அது ஃபர்தர் எலக்ட்ரான் என்ன செய்ய முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அடிஷன் ஆஃப் ஃபர்தர் எலக்ட்ரான் இஸ் அன்ஃபேவரபிள். சரி, அது அன்ஃபேவரபிளாக இருக்கும். சரி, அது அன்ஃபேவரபிளாக இருக்குது. ஸோ ரெக்கவர் எனர்ஜி ஆக்சுவலி எலக்ட்ரான் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகணும். ஏன் ரெக்கார்டு எனர்ஜி அப்படின்னு கேட்டால் என்னது, கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். NS2 NP6 கான்ஃபிகரேஷன் இருக்குது. NS2 NP6 கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ ஃபர்தர் எலக்ட்ரான் வந்து என்னது அன்ஃபேவரபிள். எலக்ட்ரான் அதை ஆட் பண்ண முடியாது, அன்ஃபேவரபிளாக இருக்கும். ஸோ அதனால என்னது எனர்ஜி வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஓகே, ஹாலஜன்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் ஹாலஜன்ஸ் மீன்ஸ் தட் இங்கே இதான் 18th குரூப். இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளோரின், புரோமின், அயோடின், இதுதான் ஹாலஜன்ஸ் குரூப்ஸ். 17th குரூப்னு சொல்லக்கூடியது. இது 18th குரூப் லாஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே எனர்ஜி வந்து ரெக்கார்ட் ஆகும், மற்ற இடத்துக்குலாம் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு வந்து ஏன்னா இது NS2 NP6 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஃபில்லாக இருக்கும். ஸோ அதில் எனர்ஜி ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகக்கூடியது. எலக்ட்ரான் ஆஃப் இண்டியா ஹையஸ்ட் எலக்ட்ரான் ஆஃப் இண்டியா யாருக்குன்னா 17th குரூப் தான் அதிகமாக இருக்கும். பீரியாடிக் டேபிள்லேயே 17th குரூப் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஹாலஜன்ஸ் அப்படிங்கிறது 17th குரூப்பை சொல்கிறோம். ஹாலஜன்ஸ் ஹேவிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP5 क्या accept an electron, accept an ஒரே ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு to get stable noble case configuration. ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணா என்ன மாதிரி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா மாறும். to get stable noble case configuration NS2 NP6 கான்ஃபிகரேஷனா மாறும். ஒரு அக்செப்ட் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு. ஸோ அப்போ ஹாலஜன் ஹேஸ் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. இதில் இருக்கிறதுலையே யாருக்கு இது ஹாலஜன்ஸ் 17th குரூப் தான் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி மீன்ஸ் ஹை நெகட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஹை நெகட்டிவ் வேல்யூஸ், ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி மீன்ஸ் ஹை நெகட்டிவ் வேல்யூஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நோபல் கேஸ்க்கு வந்துன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான் ஆஃபினிட்டி வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வரும். நல்லா தெரிஞ்சுக்க, இது பாசிட்டிவ்ல வரும். நியான், ஆர்கான், கிரிப்டான் பாசிட்டிவ்ல வரும். ஆனால் ஹாலஜன்ஸ்க்கு மட்டும்தான், ஹாலஜன்ஸ் மட்டும் யார் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி என்ன இருக்குன்னா யாருக்கு நெகட்டிவ் வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கோ அவங்க ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. Okay, so listen, look at the books. இங்க பாருங்க,
y axisல பாருங்க எலக்ட்ரான் ஆஃபினிட்டி வேல்யூ என்னது பாருங்க 150 100 -50ல வருதா ஸோ x axisல அட்டாமிக் நம்பர் இருக்கு. இப்போ யாருக்கு எலக்ட்ரான் ஆஃபினிட்டி அதிகமாக இருக்கு பாருங்க, அதான் இது வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் லித்தியம் பெர்லியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் பாருங்க டாப்ல இருக்கா, அதோட வேலையை பாருங்க 350 சம்திங் இருக்கா, மைனஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ மைனஸ்ல இருக்கு பாருங்க. ஓகே, क्या सो हाई इलेक्ट्रॉन ऑफिनिटी मीन्स हाईएस्ट वैल्यू இருக்கும். ஓகே 350 -350ல இருக்கணும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃபினிட்டி குரூப்ஸ்ல பார்க்க போறோம். இதில் பீரியட்ஸ்ல பார்த்தோம். ஃப்ளூரின் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி, ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி மீன்ஸ் ஹை நெகட்டிவ் வேல்யூஸ். நியானுக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் அந்த பீரியட். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ல பாருங்க 10 சம்திங்ல பாசிட்டிவ் ரேஞ்சில் வரும் நோபல் கேஸுக்கு. ஆனால் பெர்லியத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 0 சம்திங்ல வரும், 0ல வரும். ஓகேயா, பெர்லியத்து நைட்ரஜன் லுக் அட் தி பெர்லியம் நைட்ரஜன் கிராஃப். பெர்லியத்துக்கு பாருங்க 0 இருக்கு பாருங்க, 0 இருக்கு பாருங்க. நைட்ரஜனுக்கு 0 இருக்கு பாருங்க. நான் நோபல் கேஸ் பாருங்க பாசிட்டிவ்ல வருது பாருங்க. லாஸ்ட்ல நோபல் கேஸ் நியான் NE, நியானுக்கு வந்து பாசிட்டிவ்ல வருது பாத்தீங்களா, அது பாசிட்டிவ்ல வரும். ஸோ இப்போ நியானுக்கு வந்து பாருங்க நியான் அண்டு இதுக்கு மட்டும் பெர்லியம் நைட்ரஜனுக்கு மட்டும் நெகட்டிவ் 0ல வரும், மற்றெல்லாம் நெகட்டிவ்ல வரும். இந்த ஃப்ளூரின்ஸே ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வருது பாருங்க, எஃப்ங்கிறது ஃப்ளூரின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் குரூப்ஸ்ல பாருங்க. குரூப்ஸ்ல போய் எலக்ட்ரான் ஆஃபினிட்டி டிகிரீசஸ் டவுன் எ குரூப்ல எலக்ட்ரான் ஆஃபினிட்டி டிகிரீசஸ். அதுக்கு என்ன ரீசன் என்ன? டியூ டு இன்க்ரீஸ் அட்டாமிக் சைஸ் அண்ட் சில்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதே தான் ஐனிஷியன் என்ன சொன்னோமோ அதே ரீசன் தான் போகும். எலக்ட்ரான் ஆஃபினிட்டி இன்க்ரீசஸ் in the down the group reason due to increase in atomic size and shielding effect of shielding cell electrons. Okay, shielding என்னது effect of inner cell electron, ரெண்டு ரீசன் இருக்கும். இது ஆல்ரெடி shielding effect of inner cell electron ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ யார் பாருங்க, இதில் யார் இதான் 16 குரூப், இதான் 17 குரூப். 18 குரூப் வந்து எலக்ட்ரான் ஆஃபினிட்டி கம்மியாக இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். அப்போ 16ஓட 17 தான் அதிகம். இப்போ 17 ஃப்ளூரின் குளோரின், இது தட் இஸ் ஃப்ளூரின் குளோரின் புரோமைன் அயோடின். எலக்ட்ரான் ஆஃபினிட்டி டிகிரீசஸ் டவுன் தி குரூப். ரீசன் சொல்லிட்டேன். பட் ஆனால் ஃப்ளூரின் குளோரின் கம்பேர் பண்ணுறப்ப குளோரின் தான் ஹையஸ்ட் எலக்ட்ரான் ஆஃபினிட்டி, மற்றெல்லாம் டிகிரீசஸ். அதுமாரி ஆக்சிஜன் சல்ஃபர் கம்பேர் பண்ணுறப்ப சல்ஃபர் இஸ் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி தென் ஆக்சிஜன், குளோரின் இஸ் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி தென் ஃப்ளூரின். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஸ்மால் சேஞ்ச் இருக்கும். இதுக்கான ரீசன் ஆனால் கொஸ்டின் கேட்பான். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம், அல்லது இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். அஸ்யூஸ்வலாக டிகிரீசஸ் ஃப்ளூரினோட குளோரின் கம்மியாகணும். பட் ஆனால் குளோரின் இஸ் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி தென் ஃப்ளூரின், சல்ஃபர் இஸ் ஹை எலக்ட்ரான் ஆஃபினிட்டி தென் ஆக்சிஜன். இதுக்கான ரீசனை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரீசன் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. why எலக்ட்ரான் ஆஃபினிட்டி ஆஃப் ஃப்ளூரின் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் குளோரின் அப்படின்னு கேட்கலாம். சல்ஃபர் இல்லை ஆக்சிஜன் லெஸ் தென் தட் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அது எது கேட்டாலும் அந்த ரீசன் எழுதிருங்க. ஏன்னா ஃப்ளூரின் இஸ் ஏ ஸ்மால் சைஸ், they are high electron density. ஏன்னா fluorine சொல்லிட்டு இருக்கேன், fluorine is a high electron density. Okay, the extra electrons has to be added accumulated in F உள்ளது oxygen, F in oxygen in 2p subcell. 2p ரெண்டுமே 2p தான். 2p orbital which is relatively compact compared to the 3p orbital. 3p orbital எங்க இருக்கும்? ஸோ குளோரின்ல இருக்கும், சல்ஃபர்ல இருக்கும். இதோட 3p ஆர்பிட்டாலை விட இந்த 2p ஆர்பிட்டால் காம்பேக்டா இருக்கிறதால தான் இது ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி. அதனால இதுக்கு லெஸ் எலக்ட்ரான் ஆஃபினிட்டி. ஸோ அதே இங்கே சொன்னோம், ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ இதோட 2p ஆர்பிட்டால் கம்பேர் டு இதோட 3p ஆர்பிட்டால் கம்பேர் பண்றப்ப இது காம்பேக்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி இது 3p ஆர்பிட்டால், இது 2p ஆர்பிட்டால். ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த மாதிரி ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஓகே, கிராஃப் வந்து டிரா பண்ணிருங்க.